கம்மியான பட்ஜெட்டில் அதுவும் பிராண்டட்ல ஒரு TWS இயர்பட்ஸ் வாங்கணும், 50 மணி நேரம் பேட்டரி லைஃப், ANC சப்போர்ட்டோட 1 இயர் வாரண்டியோட எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா போட்ல இருந்து ஏர்டோக்ஸ் பிரைம் 701 அப்படின்ற இந்த ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றத இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல உடனே டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. போட் சைஸே எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்கன்னு பாருங்க. கீழே அதோட மாடல் நேம், ANC இருக்கின்ற ஹைலைட்லாம் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் திருப்பணும் அப்படின்னா டோட்டலாக இருக்கக்கூடிய ஸ்பெக்கை எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கவரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா லுக்கு பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு. உள்ளேயே இயர்பட்ஸுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கு, அதில் டைப் சி கேபிள் இருக்கு. இன்னொரு பாக்ஸில் அந்த எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க, இவங்க ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது டியூவல் டோன் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் கூட அந்த மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது பார்க்க நல்லாவே இருக்கு. அண்ட் குறிப்பாக காம்பாக்ட், பேக்கில் வச்சாலும் சரி, கையில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ சின்னதாக இருக்கு. பாக்கெட்டில் வச்செல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் கூட கம்ஃபர்டபுள் பெட்டராகவே இருக்கும். வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கிற ஃபீல் நல்லா கொடுக்குது. பாட்டமில் பேர் பண்ணுறதுக்கான பட்டனும் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல போட்டோட லோகோ, பேக் சைடில் இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. கலர் அப்படின்னு பார்க்கும்போது 3 டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது ப்ளூ கலர் இருக்கு. கேஸை ஓப்பன் பண்ணுற பேட்டர்னே பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. மேக்னெட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு தலைகளாக வச்சுட்டு ஷேக் பண்ணாலும் கூட கீழே விழுகவே இல்லை. கிரிப்பை பொறுத்த வரைக்கும் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இயர்பட்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெம் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெம்மோட டைப்புமே பார்த்தீங்கன்னா குட்டியாக கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு. இந்த ஒரு இயர்பட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த டியூவல் டோன் ஃபினிஷை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இயர்பட்ஸ் சுத்தமாக வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை. காதில் மாட்டிட்டு ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கூட இந்த மாதிரி கழுத்தை ஆட்டி ஷேக் பண்ணாலும் கூட கீழே விழுகவே இல்லை. நீங்கள் வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வாக்கிங் ஜாக்கிங் போகிறீங்க அப்படின்னாலும் கூட யூஸ் பண்ண முடியுது. IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தெரியாமல் வேர்வையெல்லாம் பட்டாலும் கூட இயர்பட்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஹைலைட்டாக இவங்களோட போட் ஹியரபிள்ஸ் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் டோட்டலாக அந்த டச் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியுது. இந்த பட்ஜெட்டுக்கு ஹைலைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நார்மலாக இயர்பட்ஸோட ரைட் சைடு லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம், இல்லை ஆப் மூலியமாகவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் ஆம்பியன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவுட்டில் இருக்க நாய்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி மற்றவங்க பேசுகிற வாய்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. அதுவும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஃபேன் சவுண்டு கொண்டு ஓரளவுக்கு நாய்ஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது. அதுவும் இந்த ஒரு பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறது ரியலாகவே இந்த இயர்பட்ஸுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இன்இயர் டிரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. காதில் மாட்டினீங்கன்னா சாங் ப்ளே ஆகும், எடுத்தீங்க அப்படின்னா கட் ஆயிரும். மல்டி கனெக்டிவிட்டியுமே கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட 2 மொபைல் இருக்குது அப்படின்னா ஒரே டைமில் 2 மொபைல்லையுமே பேர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். கேம் பிளேலாம் பண்ணும்போது லேட்டன்சி இஷ்யூ இல்லாமல் இருக்கிறதுக்கு பீஸ்ட் மோட் கொடுத்துருக்காங்க. எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கேம் பிளே பண்ணும்போது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா இதோட பேட் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். சுத்தமாக சார்ஜ் இல்லை அப்படின்னாலுமே இவங்களோட ஆசப் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்கனால ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னாலே 150 மினிட்ஸ் வரைக்குமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் சார்ஜிங் கேஸோட சேர்த்து மேக்ஸிமம் 50 ஹவர்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்றாங்க. ரியலாகவே பேட் லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். அடிக்கடி சார்ஜ் எல்லாம் போட மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஹைலைட் தான். ஃபைனலாக சவுண்ட் குவாலிட்டி அண்ட் அது பேஸ் பண்ணி என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 10mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கால் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது AI பவர்டு ENC டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் நீங்கள் காலெல்லாம் பேசும்போது உங்களை சுற்றிலும் அதிகமாக சவுண்டு கேட்டுட்டு இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு ஒரு பெட்டரான சவுண்ட் குவாலிட்டி வந்து எடுத்து கொடுக்கும். சின்னதாக ஒரு சாம்பிள் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்றதை கேட்டு பாருங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ சாப்பிட போகிறேன் ப்ரோ, சொல்லுங்கள். ப்ரோ இந்த போட்டில் நியூவாக வந்த TWS எடுத்துகிட்டு வெளியே வந்தேன். சரி, ரோட்டில் தான் நடந்து போயிட்டு இருக்கேன். வண்டிலாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு சவுண்ட் எதனா கேட்குதா? இல்லை ப்ரோ, நாய்ஸ்லாம் பெருசாக இல்லை. கிளியராக கேட்குதா என் வாய்ஸ்? நல்லா தான் இருக்குது. ஆமாம், என் வாய்ஸ் நல்லா கேட்குதா? உங்கள் வாய்ஸும் நல்லா தான் ப்ரோ கேட்குது. சரி, ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு 2 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸ்பேஷியல் ஆடியோ வந்து எனேபிள் ஆகுது. சப்போஸ் நீங்கள் மூவிஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்ற டைமில் இது எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிற மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணுறீங்க, இல்லை கால்லாம் பேசுகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் போட்டோட அந்த சிக்னேச்சர் சவுண்ட் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலைசர் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடாப்டிவ் ஈக்குவலைசருமே கொடுத்துருக்காங்க. உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 100% வால்யூம் வச்சு கேட்டாலும் கூட இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரியான ஃபீல் இல்லை.
ஆனால் 100%லாம் வச்சா சவுண்டு ரொம்ப லவுடராக இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 80ல வச்சு கேட்டீங்க அப்படின்னா காதுக்கு நல்லது, அந்த சவுண்டே போதுமான அளவு தான். பேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பஞ்சியான பேஸ் இருக்கு, வாய்ஸ் கிளாரிட்டியுமே பெட்டரா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ லான்ச் பிரைஸா 2000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்குறீங்க அப்படின்னா 2200 ரூபாய் கிட்ட பிரைஸ் வந்துடும். அண்ட் இந்த பிரைஸுக்கு இவங்க ஆஃபர் பண்றது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி லைஃபா இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியும் பெட்டரா இருக்கு. ஏஎன்சி சப்போர்ட்டோட இந்த பிரைஸ்ல ஆப் கண்ட்ரோலோடையும் கொடுத்துருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இயர்பட்ஸா தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க.